ஊரெல்லாம் உபதேசம் என்று இளைஞர்கள் சலித்துக் கொள்ளும் குரல் காதில் கேட்கத்தான் செய்கிறது. இளமை காலமே மனிதனை பொறுப்பு மிக்கவனாக உருவாக்கும் காலம். ஆனால் அடுக்கடுக்காக துன்பம் வந்தாலும் உயர்வை நோக்கி எழும்பிக்கொண்டே இரு. பெற்றோர்கள் முதுகில் மூட்டை தூக்கியும் தலையில் சுமைகளை சுமந்தும் பாடுபடுவது பிள்ளைகளின் வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமல்ல. பண பேய்களின் மத்தியில் நல்ல உணர்வாளைகளுடன் வாழ்வது அரிதானதுதான். இருந்தாலும் நல்ல வழிகளை இந்த உலகத்திற்கு காட்டி இரு. ஒரு நூலகம் திறந்தால் 100 சிறைச்சாலைகளை மூடலாம். ஒரு மதுக்கடையை திறந்தால் எத்தனை சிறைச்சாலைகள் தேவைப்படும் என்பது தெரியவில்லை. விழுந்தாலும் கரடு முரடான கல்லில் விழுந்து மண்டையை உடைத்துக் கொள்ளாமல் புல் புதரில் விழுந்து புதையல் எடுங்கள். ஒரு லட்சியத்தை உருவாக்குங்கள். அதை அடைய விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். உன்னை புண்படுத்த பொன்மொழிகளை தோண்டியிடு. உன் மனக்கடலை அமுதமாக கடைந்திட முயற்சி செய். வெற்றுத்தனமாக இருந்தால் வெறித்தனமாக வாழ முடியாது. அடுக்க அடுக்க ஒவ்வொரு செங்கல்லும் உயர்வை நோக்கி எழும்புகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உயர வேண்டியது உழைக்கும் கரங்களே அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, பணப்பேய்களும் சுயநலப் பேய்களும் இருக்கிற இந்த இடத்துல நல்ல விதமான உணர்வலைகளோடு இருக்கிறது அப்படிங்கிறது அரிதான விஷயந்தாங்க. அது உழைக்கும் கரங்களுக்கு அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்காகத்தான் வெற்றுத்தனமாக இருந்தால் வெறித்தனமாக வாழ முடியாது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இளமை காலம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு பொறுப்புணர்வை உருவாக்கக்கூடிய காலம். ஆனால் இன்றைய உலகத்தில் அது அப்படி இல்லை. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மதுக்கடைகளும் மீடியாக்களும் இளைஞர்களை திசை திருப்புது அப்படின்னு தாங்க நான் சொல்ல வர்றேன். ஒரு நூலகத்தை திறந்தால் 100 சிறைச்சாலைகளை மூடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு மதுக்கடையை திறந்தாங்க அப்படின்னா எத்தனை சிறைச்சாலைகள் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இளைஞர்களே, மதுக்கடை பக்கம் உங்கள் பாதம் படாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, நாளைய வருங்காலமே உங்கள் பாதம் பட்ட இடத்தை போற்றும். அதுக்காகத்தாங்க இதையெல்லாம் கேட்டு கேட்டு ஊரெல்லாம் உபதேசம் கேட்டு சலிச்சு போயிட்டோம் அப்படின்னு இளைஞர்கள் சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு போய் படுகுழியில் விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தாங்க. இதெல்லாம் எப்படி செயல்படும் அப்படின்னா, ஒரு சோலார் லைட் மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட பெற்றோர்கள் மூட்டை தூக்கியோ இல்லை தலையில் பாரங்கள் சுமந்து தான் உங்களோட வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்க. அது மட்டுமே போதாதுங்க, நீங்கள் அறிவையும் வளர்த்துக்கணும். ஏன்னா அந்த மாதிரி உழைக்கும் கரங்களோட பிள்ளைகள் நீங்கள் தாங்க நாளைய வருங்காலத்தோட உன்னதமான சக்திகளாக இருக்க முடியும். அதனால தாங்க அந்த மாதிரி பெற்றோர்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணுங்க. ஏன்னா ஒரு குழந்தைய குளிப்பாட்டணும் அப்படின்னா சோப்பு போட்டால் அழுகத்தான் செய்யும். அதுக்காக நாம் சோப்பு போட்டு குளிப்பாட்டாமல் இருக்க முடியுமா? குழந்தைக்கு அழுக்கு படிஞ்சு நோய் உருவாகிரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி குழந்தைக்கு முன்னாடி பெற்றோர்களும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு இருக்கணுங்க. ஏன்னா இங்கே முழுமையான படிப்பை கூட கொடுக்க முடியாத வறுமையில் தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, நல்ல கல்வி வசதி அப்படிங்கிறது ப்ரைவேட்டுக்கு மாறிடுச்சு. அந்த மாதிரி மாறிட்டு வருது. நம்ம கிடைக்கிற கல்வியாவது நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். கிடைக்கிற நேரத்தையும் சரி அதை
தேவையில்லாத பொழுதுபோக்குகளுக்கு பயன்படுத்தி நம்மளோட நேரத்தையும் வீணடிக்கக்கூடாது, நம்மளுடைய இளமையும் வீணடிக்கக்கூடாது. அதே மாதிரி தான் குழந்தைங்களோட வாழ்க்கையும் நாம் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு பார்த்துக்கணுங்க. அதுக்காகத்தான். ஏன்னா பணப்பேய்களும் சுயநல பேய்களும் தாங்க நம்மளை சுற்றியும் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நம்ம நல்ல உணர்வோட நல்ல மனநிலை உணர்வலைகளோட இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரிதான காரியம். அப்படி இருக்கும்போது நம்மளோட எண்ணங்களை கொஞ்சம் சீரமைக்கிறது, நேர்மறையாக வச்சுக்கிறது கொஞ்சம் அவசியங்க. அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. பறக்க பறக்க பாடுபட்டாலும் மண்ணை திங்கிற உடம்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க. நாம் இருக்கிற வரைக்கும் ஒரு பயனுள்ளவங்களாக இருக்கணும், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. அதுக்காகத்தாங்க இந்த பதிவு. அதுவும் உழைக்கும் கரங்கள் தான் உயர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உழைக்கும் கரங்களான நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லட்சியத்தை உருவாக்குங்க. அப்படி அந்த லட்சியத்தை உருவாக்கி அதில் உழைச்சி முன்னேறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இங்கே ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செஞ்சாலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட மனசையும் சரி உடம்பையும் சரி தவறான பாதைக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த பதிவு. ஏன்னா வசதியோடு இருக்கிறவங்க வசதியாகவே தான் இருக்கிறாங்க. உழைக்கும் கரங்கள் மட்டும்தான் உழைச்சிட்டே இருக்கிறாங்க. அதை உழைக்கும் கரங்கள் உயரணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு வேணுங்க. அதுக்காகத்தான் இந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.